பாடல்கள், இப்ப பாடக்கூடிய பாடல்கள் அந்த அளவுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க நமக்கு? ஆனா இப்ப அது பண்ணது தப்பு தான். அந்த சாங்க எடுத்துட்டேன். சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்காக ஒரு பாடல் பாட முடியுமா? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணன் ரசிகரா சவுண்ட் விடணும்னா அது நீங்க இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில உண்மையாவே கானா சிங்கர்ஸ்க்கு என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெறைய ரவுடிங்க எல்லாம் ஃபோன் பண்ணி நைட்ல எனக்கு இவர வச்சு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்பாங்க. அஜித் சாரோட படங்கள் வர்றது கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு. இப்ப ஜனநாயகன் படம் வந்தப்ப கூட எப்பவுமே தல தான். எப்பவுமே நம்மளுக்கு தல தான். யார் இருந்தாலும் தலைய எப்பவுமே நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி. வணக்கம் மக்களே! நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் சினிமாஸ் கூட தான் நம்ம இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. என் கூட இருக்க கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர பத்தி சொல்லணும்னா 90ஸ் கிட்ஸா இருக்கட்டும், ஏர்லி 2கேஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்கு கானா பாட்டுலாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொன்னவங்க கூட இவரோட பாடல்களுக்கு வைப் பண்ணி ஒரு வைப் செட்டரா வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் இவரோட பாடல்கள் கேட்டாலுமே ஒரு வைப், ஒரு எனர்ஜி வந்து "ப்பா வந்துட்டோம்டா ஒரு மூடுக்கு" அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் அவரோட பாடல்கள்ல நம்மள வந்து ஒரு வைப்லயே வச்சிருக்கக்கூடிய கானா சுதாகர் இஸ் வித் அஸ். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே. ஆடி மாசம் வருதுல்ல. ஆடி மாசம்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஜாலியா ஆமா. போயிட்டு இருக்கா? ஒரே பிஸி ஸ்கெட்யூல்ல ஈவென்ட் இருக்கீங்க. ஆமா. எஸ், தெரியுது அண்ணா. பட் ஸ்டில் கானா சுதாகர் அப்படின்னு சொன்னோனே எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வைப் செட்டர்ப்பா. ஒரு ஜாலியான பர்சன்ப்பா. அவர் பாடல்கள் கேட்டாலே போதும். கானா சொன்ன மாரி கானா பாடல்கள் பிடிக்காதவங்க கூட உங்க பாட்ட கேட்டா நல்லா தான் இருக்குல்ல, வைப் பண்றோம்ல நம்மளும் அப்படின்ற மாரி ஒண்ணு இருந்தது. இப்ப கானா சுதாகரோட அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு ஆக்சுவலி? இல்ல என் வாழ்க்கை சூப்பரா போகுது. எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்கேன். வீடு கட்டிட்டு இருக்கேன். வீடு கட்டி முடிச்சுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு கார் வாங்க போறேன். ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு கார் வாங்குறதுக்காக புக் பண்ணியிருக்கோம். லைஃப் சூப்பரா போகுது. எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் நிறைய பேருக்கு வர நிறைய ஜென்ரேஷனுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். என்னோட ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் முடியாத இருக்கும். நிறைய சாங்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பண்ணுறதுக்கு வசதி இல்லாம இருக்கும். அவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நியூவா வந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவே ஓப்பன் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அடடா! சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து கஷ்டப்பட்டு கேஷ் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கூப்பிட்டு வர வச்சு ஃப்ரீயாகவே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து சாங் பாட வைக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். சார், நான் மட்டும் வளர்ந்தது இல்லாம என் கூட இருந்தவங்களும் வளரணும். நான் வளர்ந்துட்டு இருக்கப்ப இல்ல நிறைய அவங்களும் வளரணும்னு டேலண்டான நினைக்கிறது. பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வசதி இல்லாததுனால வெளியே தெரிய முடியல அவங்களால. இப்போ அவங்களலாம் வந்து நான் தேர்ந்தெடுத்து நம்ம சும்மா ஒரு ஆட் கொடுத்தாலே கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் வருவாங்க. வந்தாங்கன்னா விருப்பம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக எங்கள் ஸ்டூடியோவில் பண்ணலாம் ஓகே. அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். கண்டிப்பா நடக்கணும் அப்படின்றத நாங்களும் ஆசைப்படுறோம். உங்கள மாரியே நெறைய டேலண்ட்ஸ வந்து குடுக்கணும்னு ஆசைப்படுறது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். பட் ஆனா கானா சுதாகர் அவர்கள் அந்த டைம்ல நீங்க வளர்ந்து வரணும்னு நினைக்கிற டைம்ல உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப திரும்பி பார்க்கும்போது, ச்சே! இவ்ளோ பார்த்துட்டு தானே நம்ம இப்ப வந்தோம் அப்படின்ற ஒரு ஜோன். இப்ப டக்குன்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது? இல்லை இப்போ பாடுற சிங்கருக்குலாம் உடனே ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கிடச்சிச்சு. யார் வேணாலும் போயிட்டு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பாடுறாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டுடியோவில் பாடணுன்னா அவ்வளோ கஷ்டம். பேமெண்ட் இருக்காது. ப்ளஸ் ஒரு கச்சேரியில் இப்போ எனக்கு பாட நல்லா தெரியும். ஆனால் எங்கள் ஏரியாவிலே ஒரு கச்சேரி நடக்குதுன்னா அந்த கச்சேரியில் வாய்ப்பு கிடைக்கல கொடுக்க மாட்டாங்க. ம். அவங்க வந்து திறமையை பார்க்க மாட்டாங்க. இவன் சின்ன பையனா இவன் தான் பாடுருவான். நம்ம கச்சேரியை கெடுத்துட போகிறான். அந்த ஒரு பாட்டை பாடுனால மொத்த கச்சேரியும் கொலாப்ஸ் ஆகிட போகுதுன்ட்டு பயப்படுவாங்க. நிறைய என்னுடைய சீனியர் பாடகர்களாக இருக்கட்டும், இல்லை என் கூடவே இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுற பாடகராக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு டைமில் ஃபீக்கில் இருக்கும்போது நான் போய் வாய்ப்பு கேட்கும்போது என்னை தட்டிலாம் விட்டுருக்காங்க. நீ பாடினா எல்லாம் ஓட்டு மக்கள்லாம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வெறுப்புலாம் ஏற்றிக்கிறாங்க. ரொம்ப டென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதில் முக்கியமான பாடகர்லாம் இருக்காங்க. அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நான் யாருன்னு. ஏன்னா இப்போ நான் அவங்கள கேட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா ஒரு நாள் என்ன ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஏற்றலையே. ஓ! என்னை நீங்க வந்து நேர்ல கேட்கவும் செஞ்சுட்டீங்க. கேட்டுட்டேன். அது பெரிய பாடகர் அவங்களாம். என்ன நீங்கள் ஸ்டேஜில் ஏற்றல ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இல்லைப்பா அப்போ தெரியாதுப்பா அப்படின்னு. அதனால் யாரையும் சாதாரணமாக எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா கலாய்ச்சிட்டு
இப்போ அவங்க என் கூட நிறைய ஈவெண்ட்டுலாம் வர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். சொல்லுவாங்கல்ல, எந்த இடத்துல நம்ம வந்து அசிங்கப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம வந்து தலை குனிஞ்சு நின்னோமோ, அங்கதாங்க நாங்க நிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா. அந்த மொமெண்ட் உங்க லைஃப்ல நடந்திருக்குன்றதே ரொம்ப அழகான அவங்கள ஒரு விஷயம். எல்லாரையுமே நான் தான் வெளிநாட்டுக்கே கூட்டின்னு போயிருக்கேன், ஷோவுக்காக. ஓகே. என்ன அப்படி பேசினவங்கலாம் நான் அவங்கள அதுக்கப்புறம். ரெஃபர் பண்ணி, அவங்களுக்காக நான் பேசி, அவங்க எல்லாரையும் என் கூட கூட்டின்னு போனேன். ஓகே. கூட்டின்னு போயிட்டு ஷோ பண்ணேன். கானா சுதாகர் அவர்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கு? அவரு வளர்ந்து வரும்போது இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருந்து, இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. ஆனா கானா சுதாகரோட சைல்ட்ஹுட் ஏன்னா கானா பாடணுன்றது சைல்ட்ஹுட்ல இருந்தே வரும்னு கண்டிப்பா. சொல்லுவாங்க. அவரோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கு? அதான் நம்ப முன்னோர் பாடகர்லாம் இருக்காங்க. நம்ம இறந்துட்டாரு. சிந்தை பொன்னியர் சொல்லிட்டு, அவருடைய ம். பாட்டுலாம் வந்து லவ் பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன். ஏன்னா, அவரு அதிகமாவே அவருடைய வால்யூம் அப்பலாம் கேசெட் தான் ரிலீஸ் பண்ணுவான். ம். வால்யூம் 1, வால்யூம் 2 அது வந்தமே காதல் நிலா, வால்யூம் 1, காதல் நிலா, வால்யூம் 2 அப்படிதான் நெறைய பாட்டு ம். கேசெட் வந்திருக்கு. கானா உலகம் சொல்லிட்டு பழனி அப்பா, உலகநாதன்லாம் இவங்கலாம் பண்ணாங்க. அந்தோனி அவங்கலாம் பண்ணாங்க. கானா பாலன வந்து கானாவின் 7 நிறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசெட் பண்ணாங்க. கானா பாலா அவருங்க. இவங்கலாம் பண்ணிட்டு நல்லா அதெல்லாம் ரீச்ல போயிட்டு இருக்கும்போது, ஆனா இவங்க எல்லா பாட்டுலயும் எனக்கு ரொம்ப விரும்பி நான் கேட்கறது வந்து சிந்தை புண்ணியர் சொல்லிட்டு, அந்த காதல் நிலா வால்யூம் தான். ம். ஏன்னா அது ஃபுல்லாவே லவ் சாங் தான். சூப்பரா இருக்கும். எல்லா பாட்டுமே அது கேட்க கேட்க நம்மளுக்கு அந்த பாட்டு கேட்க கேட்க எனக்கு வந்து பாடணும்னு ஒரு ஆசை. எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டு சும்மாவே நடந்து போம்போது, எங்கலாம் இருக்கும்போது அந்த அவருடைய பாடுன பாட்டு நான் சும்மா பாடி பாடி பார்ப்பேன். அப்ப அந்த கானா டோன் என்னோட வாய்ஸ்ல லைட்டா வந்துச்சு. அப்புறம் பசங்கலாம் சொன்னானுங்க, "மச்சான் வாய்ஸ் சூப்பரா இருக்குது கானா பாட்டு பாடுறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே நான் கானா பாடகர் ஆகணும்னு ஆசைப்படவே இல்ல. ஆ. ஒரு சிங்கர் ஆகணும். அதுதான் ப்ரொஃபஷ்னலா ஒரு சினிமா பாட்டுலாம் நான் இளையராஜா ஐயாவுடைய பாட்டுலாம் நெறைய பாடுவேன். அந்த தென்றல் வந்து தீண்டும்போது என்ன வண்ணமோ மனசுல அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப இந்த பிடிக்கும். மாரி ஒரு ஜோன்ல அது நான் வர்றது. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபீல்டுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி. அந்த கம்பெனில நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவோம். ம். அப்போ என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு என்னோட நண்பர்கள்லாம், "ஏய் அந்த பாட்டு பண்ணு." அதான் இந்த குயிலே குயிலினமே அது எசையா கூதம்மா அந்த பாட்டு சும்மா அவங்கள கலாய்க்கிறதுக்காக அந்த பாட்டு நான் பாடுவேன். ஆனா அந்த பாட்டோட உயிர் வேற மாரி இருக்கும். அது சும்மா கலாய்க்கும்போது பாடி பாடி "ஏய் வாய்ஸ் சூப்பரா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டுங்க நெறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. ஃபேமிலில என்கரேஜ் பண்ணாங்க. பட் ஆனா அம்மாக்கு, அப்பாக்குலாம் வந்து நான் இந்த கானா ஃபீல்டுலாம் வரது புடிக்காது. அவங்க வேற மாரி இருப்பாங்க. கானாலாம் வேணாம்ப்பா, தப்பான இதில கொண்டு போய் விட்டுருவான்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணாங்க. ஆனா எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் தான், இதுதான் போவேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். ஓகே. இப்ப உங்களோட சைல்ட்ஹுட் இந்த மாரி இருந்து வந்துருச்சு. உங்களோட குழந்தைய நீங்க எப்படி பார்க்குறீங்க இப்ப? இப்போ அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி மாத்திருக்கீங்கன்னு நெனைக்கிறீங்க? இப்போ அவரு வந்து நான் சொல்ல தேவையில்ல. அது ஜீன்னு. அது ஓகே. கன்ஃபார்மா அவரு இப்போ அவரே பாட ஆரம்பிக்கிறாரு. ஆ. நான் சொல்லிக் குடுக்கல, எதுவுமே பண்ணல. அவரே பாடுறாரு. ஒரு பாட்ட நான் பாடுன பாட்டே பாடி காட்டுவாரு எனக்கு. ஓகே. "கண்ணால மைக்கிறியே செம்ம கட்டியா" அந்த பாட்டெல்லாம் இப்போ அவரு பாடுறாரு. ஓகே. ஃபோன்லயே நான் எதனா ஈவென்ட் போயிட்டா கூட ஃபோன்லயே பாடி காட்டுவாரு இது மாரின்ட்டு. ஓகே. அப்ப நான் நெனச்சேன், ஓகே. நம்ம சொல்லியே தர தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு நெனைக்கிறேன். அப்டி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா சீக்கிரத்தில அவங்களலாம் நல்ல ஒரு மியூசிக் கிளாஸ்லாம் சேர்த்து, என்னோட கானா ஃபீல்டு வேணாம். ஆனா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு கிட்டாரிஸ்ட்டா ப்ளஸ்ஸு ட்ரம்ஸு இல்ல கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாடுற பேஸ்டா. இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா, அவன் வந்து மியூசிக் டைரக்டரா ஆகணும்னு ஒரு ஆசை. ஓகே. ஏன் என் கானா குழந்தை. வேணான்றது? ஏன்னா நீங்க அந்த இல்ல ஜர்னில நான் இருந்து படுற அந்த கானால நெறைய கஷ்டம்லாம் இருக்கு. அந்த கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாது. அவங்க கெத்தா இந்த மாரி ஏசி ரூம்ல இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர்னா அழகா இந்த மாரி ஏசி ரூம்ல அழகா ஸ்டூடியோ செட் பண்ணிட்டு உட்காந்து அவரு நெறைய பேருக்கு வாய்ப்பு குடுப்பாரு. ம். அந்த மாரி அவரு வரணும் ஆசை. ஓகே. ஆனா வந்து கானா சிங்கர்ஸ்க்கு இது ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க இப்ப நெறைய கானா சிங்கர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அவங்க எல்லாருமே தன்னோட குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஆமா. அப்படின்னு. நீங்க இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில உண்மையாவே கானா சிங்கர்ஸ்க்கு என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறீங்க? இல்ல ஸ்ட்ரகிள்ஸ்னா இப்போ நெறைய கலைக்கு வந்து அங்கீகாரம் குடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. யார் பார்த்தாலும் உறுப்பினர் கார்டு அதுன்னு இவங்க நைட்ல எங்க போனாலும் ம். அந்த கார்ட காட்டுறாங்க. போலீஸ் விட்டுர்றாங்க. கானா பாடகருக்கு அப்படி கிடையாது. இப்போ எங்கள மாரி கொஞ்சம் ஃபெமிலியரா ஆனவங்கள வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. ம். "ஓ! நீ சுதாகர் தான பிரதர், விஜய் டிவில பாடுனீங்க. ம். நீங்க இந்த பாட்டுலாம் பாடியிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு எங்கள விட்டுர்றாங்க. ஒரு சில தெரியாத கானா அவங்களும் கானா சிங்கர் தான். எங்களுடைய குடும்பம் தான். அவங்கலாம் நைட் டைம்ல போம்போது அவங்கள புடிச்சு உட்கார வச்சு, அவங்க மேல தேவையில்லாத பழிய போட்டு, ம். அவங்கள வேற மாரி நடத்துறாங்க. கானா சிங்கர்னாலே ஒரு மாரி அக்யூஸ்டு, பொறுக்கிங்க அந்த மாரின்ற மாரி நெனைக்கிறாங்க. நெனச்சு எல்லா போலீஸும் சொல்லல. ஒரு சில பேர் அந்த மாரி நெனைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட தோற்றம் அந்த மாரி. அது நம்ம புள்ளைங்கன்னா அந்த மாரி தான இருப்பாங்க. சென்னையில வேணா அப்படிதான் இருப்பாங்க.
டை அடிச்சிக்கின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. அது கரெக்ட் தான். அவங்க அவங்க சந்தேகப்படுறது. இருந்தாலும் அவங்க ஒரு கானா சிங்கர்ன்னு சொல்லும்போது அதுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுவும் பண்ண மாட்றாங்க. ஸோ அதனால் இது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைங்க. நிறைய ரவுடிங்கெல்லாம் ஃபோன் பண்ணி நைட்டில் எனக்கு இவரை வச்சு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் பாடுவோம். நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு வண்டலூர் ஸ்டேஷனு, வில்லிவாக்கம் ஸ்டேஷனு, புளியாந்தோப்பு ஸ்டேஷனு, இந்த 3 ஸ்டேஷன்லேயும் நான் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பாட்டு பாடி. அவங்க அவங்க கேட்குறாங்க, உங்களுக்காக அவங்க ஒரு அன்பா பாடல்கள் பாடி. கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்காக பாடுறோம். அது என்ன ஆகுதுன்னா, அந்த பசங்க இன்ஸ்டால அதெல்லாம் போட்டு வைரல் ஆக்கி விட்டதுனால, லாஸ்ட்டா கூட என்னோட பாலிமர்லலாம் என்ன போட்டு கிறுக்கின்னு கிழிச்சாங்க ஒரு பாட்டுக்கு. ஓகே. அது நான் எப்பயோ பாடுனது, அந்த பாட்டுல என்னோட யூடியூப் சேனல்லேருந்து எடுத்துட்டேன். ம். அதுக்கு என்ன போட்டு பாலிமர் சேனல்ல ஒரு மாரி பண்ணிட்டாங்க. நீங்க பாடல்ல நான் பாடுறதுனால தான் பாடுன இவ்வளோ பாட்ட வச்சு பிரச்சனை. தான் இவங்க வந்து வெட்டுறாங்க, அது மாரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா நான் பாடுனது தப்பு தான், அத ஒத்துக்கிறேன். எப்பயோ பாடுனது. அந்த அந்த டைம்ல நான் அந்த ஃபீல்ட்ல வரும்போது, இப்படிலாம் பாடுனா நம்ம வெளிய தெரியுன்ற ஒரு அந்த ஆதங்கத்தில பண்ணது. ஆனா இப்ப அது பண்ணது தப்பு தான். அந்த சாங்கும் எடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த மாரி நம்மள போட்டு அது மாரி மாட்டி வதச்சிட்டாங்க. ஓகே. சரி அது அப்படியே மறைஞ்சிச்சு. இப்ப பிரச்சனை இல்ல. இனிமேல் கானா பாடல் நான் அதான் சொல்றேன். சமுதாய சீர் கெடுற மாரி எந்த பாட்டும் பாட வேணாம்னு நான் நிறைய இடத்துல சொல்லின்னு தான் இருக்கேன். இனிமேல் வர பாட்டுலாம் வந்து நிறைய விழிப்புணர்வு அவேர்னஸா இருக்கட்டும் அப்படின்ற ம். மாரி நானும் இப்ப பாட போற பாட்டுலாம் அவேர்னஸா வரும். ஓகே. ஆனா இப்ப கானா பாடல்கள் நீங்க பாடுன பாடல்கள் எப்பயோ பாடுனது கூட இப்ப வரைக்கும் அந்த ரீச் இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஆனா நீங்க பாடுன பாடல்கள் இப்ப பாடக்கூடிய பாடல்கள் அந்த அளவுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா மக்கள் கிட்ட? இல்ல கானா பாடல்கள். இப்ப நான் பாடுன பாடல் வந்து எப்படின்னா, நான் ஓன் டியூன்ல ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சதே வந்து எப்படின்னா, எல்லாமே சினிமா மெட்ல பாட்டு எழுதுவாங்க. ம். இப்போ சல்லோமியான்னா, அதுக்கு ஒரு சல்லோமியாக்கு எடுத்துட்டு, அதுக்கு ஒரு வார்த்தை. ம். காதலியே அப்படின்ற மாரி அப்படிதான் பண்ணின்னு இருந்தாங்க எல்லாருமே. நான் வந்து என்ன நினச்சேன்னா, இல்ல இத வந்து இப்படி போனா அது ஒரு சினிமா பாட்டு டோனோட போயிடுது. அது வேணாம். நம்மளுக்குன்னு தனியா இப்போ இளையராஜா ஐயா நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் எப்படி அவங்களுக்குன்னு ஒரு தனி இது வச்சிருக்காங்க. அந்த மாரி நம்மளுக்கு ஒரு தனி டோன நம்ம வச்சு பாடணும்னு சொல்லிட்டு, நானா கம்போஸ் பண்ண பாட்டு தான் எல்லாமே. ஓகே. கம்போஸ் பண்ணி அதுலேருந்து லிரிக்ஸ் எழுதி, அந்த பாட்டு தான் ஹிட் ஆனதுனால தான் அந்த பாட்டு இப்போ வரையும் நிக்குது. ம். அது அழியல. இப்போ இளையராஜா ஐயா பாட்டு இப்போ வரையும் எல்லா பாட்டும் நம்ம கேட்போம். ஜானகி அம்மா பாட்டுலாம் நம்ம கேட்போம். ஏன்னா, அது அழியாத ஒரு காவியமா இருக்கு. அது ஏன்னா ஓன் டியூனு, நல்ல லிரிக்ஸு, டீசென்ட்டான லிரிக்ஸு, அவங்க பாடின விதம்லாம் அழகா இருக்கிறதுனால அது இன்னும் நிக்குது. அந்த மாரி கானாவும் நிக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த மாரி ஓன் டியூன்ல கம்போஸ் பண்ணி, வார்த்தை மக்களுக்கு போய் சேரணும். சும்மா ஏனோ தானோன்னு அட்டாக்கு புட்டாக்குன்னா ஒண்ணும் புரியாது. மைமா பேர் அஞ்சனா மைமானான்னு எல்லாருமே யோசித்தாங்க அப்போ. மைமானா என்ன? மைமானா என்ன? மைமானா ஒரு பொண்ணு அதான் ஃபிகரு. அப்படின்ற மாரி அர்த்தம்ன்ற மாரி காமிச்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த மைமான்ற வார்த்தையே நிறைய சினிமா பாட்டுக்கே வந்துச்சு. சில்லாக்கி, ம். அம் அடிய போடி பச்சை சிரிக்கி, இந்த மாரி நிறைய புது வார்த்தை புது புதுசு வார்த்தைகளா புதுசா வந்து வச்சு பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ரீச் ஆகி நிக்குது அப்படியே. இப்போ வரையும் அதனால தான் அந்த பாட்டு நான் இப்போ வரையும் எங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த பாட்ட பாடும்போது, ஃபர்ஸ்ட்டு இருந்த வைப் அப்படியே தான் இருக்கு. எல்லாருமே அந்த கத்துறாங்க, அந்த சவுண்ட் குடுக்குறாங்க. ஆ என்னோட பாட்டு எப்படின்னா, ஒருத்தருக்கு இந்த ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் என் பாட்டு. கானா பாட்டுல அத நான் பெருமையா சொல்லிப்பேன். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அத வச்சு சொல்றேன். அவங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க. எங்கன்னா அமெரிக்கால அந்த மாரி ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப படிச்சிருப்பாங்க. அவங்க எனக்கு விஷ் பண்ணுவாங்க. உங்க பாட்டு கானாலயே உங்க பாட்டு ஒரு நல்லாயிருக்கு பிரதர் கேட்க. ம். டீசென்ட்டா இருக்கு. உங்களுடைய டோன் நல்லாயிருக்கு. நீங்க பாடுற விதம் அழகா இருக்கு. நல்லாயிருக்கு உங்களுடைய பாட்டு. கானா பாட்டு நாங்க லைக் பண்ண மாட்டோம். ஆனா உங்க பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லி நான் பெரிய பெரிய அதனால ஆளுங்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். கானா பாடல்கள் கேட்க யோசிக்கிறவங்க கூட உங்களோட என்னோட பாட்டுக்கு வந்து பாட்டு வைப் ரசிக்கிறாங்க. பண்ணியிருப்பாங்க ஆமா. கண்டிப்பா. அது என்னோட மெயின் தாட் என்னன்னா, கானா பாட்டுனா ஒரு மாரி கொச்சமா வார்த்தை, வல்கரா தான் இருக்கணும். ம். ஒரு மாரி புரியாத மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ வர பசங்கலாம் அப்படிதான் பண்றானுங்க. இப்போ எனக்கே கானா கேட்க பிடிக்க மாட்டுது. நான் கானா பாடல் இருந்தாலும். நான் ஓகே. உண்மையாவே என்னோட கார்ல நான் போம்போது கூட, ஃபுல்லாவே பழைய சாங்கு, அந்த சிவா எம்.எஸ்.வி ஐயா சாங்கு, இளையராஜா சாங் அப்படிதான் கேட்டுன்னு போவேன். கானா பாட்டே கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கே பிடிக்கல. ஓகே. அந்த வார்த்தைங்கலாம் ஒரு மாரி ரொம்ப அசிங்க அசிங்கமா வார்த்தை எழுதி பாடுறானுங்க. அது ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக பண்றானுங்க. ஆனா அது நிக்காது. அது எல்லாருமே முகம் சொல்லிக்கிற மாரி இருக்கு. கண்டிப்பா. இப்போ என்னோட பாட்டு, கானா பாலண்ண பாட்டு, கானா வினோத் அண்ணன் பாட்டு, ம். இந்த பாட்டுலாம் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். வார்த்தைங்க எல்லாருக்குமே புரியுது. புரியும். அதனால தான் நாங்கலாம் ஒரு தனியா தெரியிறோம் வெளில. தெரியுது. கண்டிப்பா. இதுதான் விஷயம்.
இப்ப கானா வினோத் அவர்கள் பத்தி பேசும்போது, உங்க கூட டிராவல் பண்ணவர் தான். உங்க கூட வந்து அந்த ஜர்னில இருந்தவர். இப்ப வந்து ஒரு அளவுக்கு ஸ்டேஜ் போயி அடுத்தடுத்து படங்கள், அதுவும் பெரிய பெரிய படங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் தேடி போயிட்டு இருக்காரு. ஸோ அவர பத்தின நினைவுகள் எப்படி இருக்கு ஆக்சுவலி? உண்மையாவே வினோத் அண்ணன் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். அவரு எப்படின்னா, தப்புனா தப்பு. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா கேட்பாரு. அந்த மறைச்சு பின்னாடி பேசுறது, இவன பத்தி அப்படி பேசுறது அப்படிலாம் பண்ண மாட்டாரு. "தம்பி நீ பண்றது தப்புடா, எனக்கு பிடிக்கலடா" அப்படின்னு பேசுவாரு. போல்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. ஓகே. பயப்படுவாங்கன்னா, அவருக்கு டப்புன்னு கோவம் வந்தா அடிச்சுருவாரு. என்ன இதுவரையும் அது மாரி பண்ணதில்ல. என்கிட்ட அன்பா இருப்பாரு. ஒரு சில பேர்லாம் வந்து அவர்ட்ட பேச பயப்படுவானுங்க. ம். பேசினே இருப்பாரு, பட்டுன்னு அடிச்சுருவாரு. "போ யார்ட்ட சொல்லு போ, யாருன்னா கூட்டின்னு வா போ" அப்படின்ற மாரி பேசுவாரு. அவர் மனசுல ஸ்லாங்கே ஒரு பட்டத மாரி இருக்கும். அது. நீங்க பிக் பாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. "ஏய் புள்ளிப்பே" அப்படின்னுவார்ல, ஆமா. அதெல்லாம் அது நேச்சுரலாவே அவர் அப்படிதான். என்கிட்ட மத்தவங்க யாரும் அடி வாங்குனாங்களான்னு தெரியாது. என்கிட்ட அது வரையும் "அண்ணன் இதுவரைக்கும் என்ன வாங்குனதில்ல. நைனா? என்னப்பா சாப்பிட்டியாப்பா?" அதுதான். அந்த மாரி தான் பேசுவாரு. நாங்களும் அப்படிதான் பழகியிருக்கோம். அவரு கூட என் கூட வந்தாரு. துபாய்க்கு வந்தாரு. நானும் அவரும் தான் ஒரே ரூம்ல இருந்தோம். ஜாலியா அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் நெறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படின்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன். எனக்கு இந்த பாட்டு இப்ப பாடுங்கன்னா, "நீ கம்முனு இரு. நான் வேற மாரி கலக்குறேன் பாரு" சொல்லிட்டு, அவரு ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு விஷயத்த பண்ணி, ஆனா கிளாப் வாங்கிடுவாரு. ஓகே. அந்த மாரி ஆன் த ஸ்பாட்ல பாட்டு எழுதுவாரு. ஆன் த ஸ்பாட்ல இப்போ நீங்க ஒரு கன்டென்ட் சொன்னீங்கன்னா, ஆன் த ஸ்பாட்ல உட்காந்து பாட்டு எழுதுவாரு. ம். அந்த மாரி எல்லா எல்லா பாடகருக்கும் அந்த திறமை இருக்கும். இருக்கு. இப்ப நானும் அத பண்ணுவேன். அவருடைய வார்த்தை கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். டிஃபரெண்ட்டா இருக்கும். அதே மாரி கானா பாலன வார்த்தையும். கானாவா இருக்காது. அது வேற மாரி போகும் ஸ்டைலு. வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க வேற மாரி இவங்களோட போகும். அந்த மாரி பாடல்கள். பண்ணுவாங்க. கானா வினோத் அவர்கள் வந்து இப்ப பிக் பாஸ் போய் ஓரளவுக்கு வந்து பயங்கரமா ஷைன் ஆயி படங்கள் போயிட்டாரு. இந்த சீசன் பிக் பாஸ்ல நாங்க கானா சுதாகர் அவர்கள எதிர்பார்க்கலாமா? இல்ல எதிர்பார்க்கலாமான்னு தெரியல. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா ஆக்சுவலா ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஒரு கானா சிங்கர எடுக்குறாங்க. இந்த சீசனுக்கு எந்த கானா சிங்கர் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அது கானா சுதாகரா இருக்கிறதுக்கு இருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குமான்னு இருக்கு. தெரியல. நீங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கீங்களா பிக் பாஸ்? இல்ல நான் வந்து ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். ம். ப்ரொஃபைல் போணும்னு ஆசையில ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். ப்ரொஃபைலும் வாங்கியிருக்காங்க. தெரியல பார்க்கலாம். தெரியல. வந்தா நல்ல ஒரு இது. பிக் பாஸ் போனா என்ன மாரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் கானா பாலா அவர்கள் போனப்பயும் சரி, கானா வினோத் அவர்கள் போனப்பயும் சரி, ஒரு விதமான ஒரு இது இருந்தது. கானா சுதாகர் பிக் பாஸ்குள்ள போனா நான் இப்படிலாம் இருப்பேன். எனக்கு இப்படிலாம் நான் இவ்வளோ சீசன் பார்த்துருக்கேன்ல. இதெல்லாம் எனக்கு வந்து இதுன்னா அது என்னவா ஆமா. இருக்கும்? அது எனக்கு என்னன்னா, நான் யாருன்னு எனக்கே இப்போ 4 பேர் என்ன நல்லவன்னு சொல்லுவான். 4 பேர் என்ன கெட்டவன்னு கெட்டவன்னு சொல்லுவான். சொல்லுவாங்க. அங்க அது உள்ள போனா தான் நான் யாருன்னு எனக்கே தெரியும். அத கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. நம்ம என் கேரக்டர் என்ன? நான் யாரு? எப்படி இருக்கேன்? அப்படின்றதுலாம் நம்ம அது உள்ள போனா தான் கண்டிப்பா தெரியும். ம். எனக்கு என்னோட என்னோட கேரக்டர் எனக்கு அப்பதான் தெரியும். பொறுமையா இருக்கிறேனா? கோவப்படுறேனா? இல்ல உண்மையான கானா சுதாகர் யார் யாரு அப்படின்றது அப்படின்றது மக்கள் பார்ப்பாங்க. பார்ப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பா. பட் கானா சுதாகர் அவர்களோட ஃபேவரட்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட பாடல்கள் நீங்க பாடுனீங்கனாலே, அது வேற மாரி ஒரு வைப்ல இருக்கும். நீங்க பாடுற ஆமா. பாடல்கள் தாண்டி. அஜித் சார். அஜித் சாரோட தீவிரமான ரசிகரா இருந்தீங்க, இருக்கிறீங்க அப்படின்றப்ப, அவரோட பாடல்கள் பாடும்போது உண்மையாவே உள்ள ஒரு வைப் இருக்கும்ல. உங்களுக்குள்ள அந்த ஃபேன், ரசிகர் அப்படின்றது. அது இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு? இல்ல எப்பவுமே தல தான். எப்பவுமே நம்மளுக்கு தல தான். யார் வந்தாலும் தலைய எப்பவுமே நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி. ம். தல தீவிர ரசிகர். ஓகே. எங்க வீட்ல பெரிய பெரிய ஃபோட்டோலாம் வச்சிருப்போம் தலைக்கு. ஏன்னா, அவரு கஷ்டப்பட்டு வந்தாரு. இப்ப என்னோட இடத்துக்கு அப்படிதான் நானும் அது மாரி கஷ்டப்பட்டு தான் ஒரு லெவலுக்கு வந்தேன். அவரும் அது மாரி மெக்கானிக்கா இருந்தாரு. பைக் மெக்கானிக்கா இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. வந்தாரு, கஷ்டப்பட்டாரு, ஜெயிச்சு நின்ட்டாரு. அந்த ஒரு தன்னம்பிக்கை, அது இல்லாம தற்பெருமை அவர்ட்ட கிடையாது. ம். அதான் அந்த பாட்டுலலாம் வச்சிருப்பேன். தற்பெருமையே கிடையாது. அந்த நான் பெரிய ஆளு அப்படிலாம் காட்டிக்க மாட்டாரு. அப்படியே சைலன்ட்டா போவாரு. ஸ்மைல் கூட அவரு ரொம்பலாம் அதிகமா லைட்டா ஸ்மைல் பண்ணுவாரு. யாருனா ஃபோட்டோ எடுக்க போனோம்னா, "உங்க அப்பா, அம்மா கிட்ட போய் எடுத்துக்கங்க. என்கிட்ட எதுக்கு ஃபோட்டோ எடுக்குறீங்க?" அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாரி ஒரு மனுஷன் வந்து கஷ்டம் தான். இன்னைக்கு சும்மா ஒண்ணு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாலே ரொம்ப பண்ற இது டைம் இது. அப்படி இருக்கும்போது தலலாம் வந்து அதான் அல்டிமேட் அவரு. இப்ப நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி உங்களோட அந்த பாடல் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அஜித் சார்க்காக பாடி, ஓ வேர்ல்டே தமிழ்நாடுல வேர்ல்டே வைப் பண்ண ஒரு பாட்டு அது. எங்களுக்காக 2 லைன். கண்டிப்பா. ஹாலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு? சின்ன குழந்தை கூட சொல்லுமாடா தலையோட பேரு. எல்லாருமே சொல்லிட்டாங்க ஜென்டில்மேனுன்னு. நம்ம சிம்பு கூட சொன்னாருங்க தல ஃபேனுன்னு. வெளியில சொல்லலடா அவரு பட்ட கஷ்டத்த. வேணான்னு சொல்லிட்டாரு அல்டிமேட் பட்டத்த.
மன்றம் இல்லாமலே மாச பாத்தியா 57 போல உடம்பு ஏத்தியா ஷிப்டில் தான் ட்ரிப்ட் பண்ணா டயரு தேயண்டா தலைக்கு அவர் அடிக்க மாட்டாரு கருப்பு சாயண்டா மஜாவாக ஓட்டுவாரு காரு ரேச பாருடா சைலண்டாவே வாங்கினாரு பத்மபூஷன் அவார்ட பாரியா இது சொல்லும் போதே எனக்கு வந்து எல்லாமே அப்படியே பேக்ரவுண்ட்ல ஓடுது. அந்த அஜித் சாரோட வைப் வருது. இல்லை அஜித் சாரை பற்றி நீங்கள் எவ்வளோ பாட்டு கேட்டாலும் நான் பாடினே இருப்பேன் அவ்வளோ பாட்டு என்கிட்ட இருக்குது. ம். ப்ளஸ் அவருக்கு பாடும்போது எனக்கு ரொம்ப ஏன்னா நான் நேற்று கூட வேலூர் கச்சேரி போயிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அண்ணன் ரசிகர்லாம் சவுண்டு கொடுத்தோம்னா அது சவுண்டு வரும். ம். பயங்கர சவுண்டு வந்துச்சு. கண்டிப்பா. நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் சவுண்டு கொடுக்க மாட்டோம்னா அதுக்கும் சவுண்டு பயங்கரமாக வந்துச்சு. அப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன் எல்லா மக்களுக்கும். இப்போ வந்து நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாரு. அவர் இப்போ தமிழக முதல்வர் ஆயிட்டாரு. அவருக்கும் சினிமாவுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை. ஆமா. அப்போ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எங்கே போனோம் தலைக்கிட்ட வரணும். ஏன்னா தலையும் தளபதியும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இப்போ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் தலைக்கிட்ட வந்துடணும். ஓகே. அப்போ வந்து மொத்தமாக சேர்த்து சவுண்டு கொடுக்கும். அப்போ தலை ரசிகர் ஒன்று அப்போ பயங்கரமான sound பயங்கரமான வந்துச்சு. ஒரு எல்லாரும் ஒண்ணு அது இந்த வீடியோ வரேன்னு நினைக்கிறேன். புதுசாக நேற்று ஒரு விஷயத்த அந்த ஸ்டேஜில் பேசல. ஓகே. என்னன்னா இதுக்கப்புறம் தலை தான் தளபதி இல்லை. தளபதி சிஎம் ஆகிட்டார் அவ்வளோதான். இதுக்கப்புறம் தலை தான் நம்ம சினி ஃபீல்டில். அதனால் அவருக்கு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்துருங்க. இந்த ஃபீல்டில் தலை தான் நம்மளுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா சவுண்டு அஜித் சாரோட படங்கள் வர்றது கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு. இப்ப ஜனநாயகன் படம் வந்தப்ப கூட எங்கப்பா அஜித் சாரோட ஃபேன்ஸே காணுமே அப்படின்னு வந்து நிறைய போஸ்ட் எங்கதான் போனாங்க, வாங்க எல்லாரும் ஒண்ணா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணலாம். எங்க போனாங்க அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் காணாம போயிட்டாங்க. அவர் ஒரு பக்கம் ரேசிங்னு போயிட்டாரு, அவரோட ஃபேன்ஸையுமே காணுமே அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் நிறைய போஸ்ட்லாம் பார்க்க முடிஞ்சதில்ல. உண்மையாவே அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் என்னதான் பண்றீங்க? இல்லை அதுதான் சொல்கிறேமே. அவர் படம் வரதுக்கு எப்பவும் வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். ஏன்னா அவரோட பர்சனல் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் எதனால சைலண்ட்டாக இருக்காருன்னு தெரியல. ஆனால் அவருடைய ஃபுல் மைண்ட் செட் தான் அப்போத்துலேருந்தே ரேஸ் அந்த மாதிரி தான் இருக்காரு. ஆனால் அவர் அந்த ரேஸை ஓட்டிக்கணும் எங்களுக்காக படம்லாம் அவர் படம்லாம் நடித்து விட்டார்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா தலை ஃபேன்ஸும் அதுதான். தலை பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சீக்கிரமாக ஒரு நல்ல நல்ல படம்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க லைஃப அதுதான். பாருங்க அப்படின்றத தான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அவர் அதை சொல்ல தான் அவர் நிறைய பேருக்கு பிடிச்சுனே இருக்கு. ம். அந்த மாதிரி வார்த்தை அவர் சொல்ல தான் உங்கள் குடும்பத்தை பாருங்க, என் கூட ஃபோட்டோ எடுக்காதீங்க, அப்பா அம்மா கிட்ட போய் எடுங்க அப்படிலாம் சொல்லும்போது தான் அவரை பிடிக்குது. ஒரு சில பேர் நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுப்பாங்களான்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. ம். ஒரு கூட்டத்தில் போனாங்கன்னா நம்மள யாரா பார்க்குறாங்களா, நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் மத்தியில் அவர் யாரோ மாதிரி நடந்து போவார். அவர் பாட்டுன்னு வருவார். ஏர்போர்ட்லலாம் அவர் பாட்டுன்னு போகிறாரு. அவர் பாட்டுன்னு நான் சைலண்ட்லாம் ஓகே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அதுதான் இப்ப ரொம்ப தன்னடக்கம். தன்னடக்கம் ம். அதேதான் உங்ககிட்டயும் நீங்க அதை மெயின்டைன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அஜித் சாரோட ஆமா, ஃபேன் அப்படின்றதுனால. எப்பவுமே அதான். நான் கூட யாரு என்கிட்ட ஃபோட்டோ கேட்க யார் வந்தாலும் ஸ்டேஜை விட்டு இறங்கி போய் குழந்தையா இருந்தாலும் நான் இறங்கி போய் எடுப்பேன். ம். மற்றவங்க மாதிரி அதெல்லாம் போங்க அப்படிலாம் நான் பேச மாட்டேன். ஓகே. இப்ப தளபதிக்காக சிஎம் சாருக்காக வந்து ஒரு விஷயம் அங்க பாடினீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அஜித் சாருக்காக இப்ப எங்களுக்காக இங்க சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்காக ஒரு பாடல் பாட முடியுமா?